முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நைட்டெல்லாம் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு சில பேர். பகல்லையும் ஓவர் திங்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால அவங்க செய்ய வேண்டிய செயல்கள் எதையுமே செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஓவர் திங்கிங்னால சோம்பேறித்தனம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் திங்கிங் அப்படின்றது நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். பொதுவாக சிந்தனைகள் நம்ம எல்லாருக்குமே வரும். ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிசர்ச் படி 15,000 சிந்தனைகள் நம்மளுக்கு மைண்டில் வந்துட்டு போகுது. நெகட்டிவான சிந்தனைகளுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, காலப்போக்கில் நம்மளோட கண்ணோட்டமே நெகட்டிவ் ஆகிடும். நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது கூட மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எப்போவுமே நம்ம நெகட்டிவான சிந்தனைகள், நெகட்டிவான சோக கதைகளை மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இதில் ஓவர் திங்கிங் எதனால் வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவிட்டி பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தரை நான் மீட் பண்ணுறேன், அவங்க என்னை நல்லா பாராட்டுறாங்க, இதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ், ஆனால் இந்த அன்றைக்கி நீங்கள் இது செஞ்சீங்க பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, என்னோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு நெகட்டிவை மட்டும் பிடிச்சிக்கும். அது என்ன பண்ணும், ஏன் அப்படி சொன்னாங்க, இப்படி சொல்லியிருக்கலாமே, அவங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அதை சின்ன சின்ன நெகட்டிவ் சிந்தனைகளாக மாற ஆரம்பிச்சிடும். இது எதனால் அப்படி பண்ணுது அப்படின்னா, அதால் அந்த அனுபவத்தை மாற்றி அமைக்க முடியலை. அதில் ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்னு அது புரிஞ்சுக்குது. இது கொஞ்ச நாளில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்சனை பற்றி நினச்சாலே இந்த நெகட்டிவ் சிந்தனை ஒன்று மட்டும்தான் வரும். பொதுவாக சோம்பேறித்தனம்னு போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சிந்தனைகள் இப்படி தான் வளருது. சிந்தனைகள் எப்படி சோம்பேறித்தனமாக மாறுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே அது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுமோ, இல்லை என்னோட ஓன் சுயமதிப்பு குறைஞ்சிருது, இல்லை இந்த ஓவர் திங்கிங்னால என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது தப்பாக தான் நினைப்பாங்க, அதனால் நம்ம செய்யாமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹேபிட்ஸ் மாறிடுது. இந்த ஓவர் திங்கிங் சோம்பேறித்தனமாக மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு மன ரீதியாக பல கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருது. இதனால் கிரீக் ஸ்டோரிஸில் சிசிஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசிஃபஸ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு ஒரு வட்டமான ஒரு பாறையை கொடுத்துருவாங்க. அதை மலை மேலே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிசிஃபஸ் என்ன பண்ணுவான், அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அந்த பாறை, வட்டமான பாறையை அந்த மலை மேலே தள்ளிக்கிட்டே போவான். ஒரு லெவலில் அங்கே போன உடனே ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நிறுத்தினான் அப்படின்னா திரும்ப அது அப்படியே உருண்டு கீழே வந்துடும். அவன் அகெயின் அந்த பாறையை கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை பூரா சிசிஃபஸ் இதே மாதிரி அந்த வட்ட பாறையை மலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தான். ஸோ இதுதான் ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய சோம்பேறித்தனம். நம்ம போடக்கூடிய எஃபர்ட் 3 ஸ்டெப் நம்ம எடுத்தாலுமே சின்ன ரெஸ்ட் எடுக்கும்போது அது அப்படியே திரும்ப ஸ்லைட் ஆயிரும். நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியாமல் போயிடும். ஒரு பாயிண்டில் ரொம்ப டயர்டாகி இந்த வேலையே நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ இதில் சிந்தனை அளவில் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா தாட் ஸ்டாப்பிங் அப்படின்னு பண்ணுவோம். தாட் ஸ்டாப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிந்தனை திரும்ப திரும்ப என் மைண்டில் லூப் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எந்த நிமிஷத்தில் நான் அதை உணர்றேனோ அதே நிமிஷத்தில் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சிந்தனையை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாளில் அந்த சிந்தனையை ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். இது இவ்வளோ டைம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ டைம் ஆகும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த ப்ரோக்ராமை பார்த்த உடனே நான் அடுத்த நிமிஷம் பாசிட்டிவ் சிந்தனையை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. எதுவுமே பழக்கம் செட் பண்ணுறதுக்கு மினிமம் 21 நாட்கள் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சிந்தனையை ஸ்டாப் பண்ண உடனே ஒரு சின்ன தெளிவு வரும். அது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 30 செகண்ட்ஸ், 7லேருந்து 30 செகண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த 7 to 30 செகண்ட்குள்ளே எந்த விஷயத்தை மாற்றி அமைக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். அதில் இருக்கிறதுலே சின்ன ஸ்டெப் நம்ம எடுக்கணும். அதில் முக்கியமாக 2 நிமிஷத்துக்குள்ளே அடையக்கூடிய விஷயமா இருந்தால் உடனடியாக செஞ்சுருங்க. ஏன்னா அந்த 2 minute ரூல் ரொம்ப மேஜிக்கலான ரூல். இதில் சோம்பேறித்தனம் 90% குறைஞ்சிரும். ஒரு புது பழக்கத்தை நான் கொண்டு வரணும், ரொம்ப சோம்பேறியாக இருந்திருக்கேன் அப்படின்னா, ஏற்கனவே ருட்டீனில் ஒரு சில விஷயம் இருக்கும். உதாரணம், காலையில் நான் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பழக்கமாக இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கமாகவும் இருக்கலாம். அதோடு சேர்த்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் ஜாயின் பண்ணி விடும்போது அந்த பழக்கத்தை ஈஸியாக என்னால் செட் பண்ணி கொண்டு போக முடியும். இந்த 2 பழக்கம் செட் ஆனதுக்கப்புறம் 3வது கொண்டு வரலாம். இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங், இந்த 2 minute ரூல், இது 2யுமே யூஸ் பண்ணும்போது ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய அந்த சோம்பேறித்தனத்தை ஈஸியாக நம்ம குறைக்க முடியும்.